மிகப்பெரிய இரண்டாவது சந்தை நம்ம புளியம்பட்டியில தான் இருக்கு. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய சந்தை இந்த ஊர்ல இருக்கு. ஆனாலும் அதுக்குரிய எந்த வசதி வாய்ப்புகளை நம்ம மக்களுக்காக இதுவரைக்கும் யாரும் செய்யல. கழிப்பிட வசதியோ, ஒரு குடிநீர் நீர் வசதியோ, பேருந்து வசதியோ, சாலை வசதிகளோ எதுவுமே இதுவரைக்கும் முறையாக செய்யாத ஒரு நகரமாக இருக்கு. அது மட்டுமே இல்ல, இங்க தினந்தோறும் வந்து செல்கிற வியாபார பெருமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய அந்த தேவைகளை யார் செய்கிறார்களோ நிச்சயம் மக்கள் இந்த முறை வாய்ப்பு தரணும் சொல்லி நான் கேட்கிறேன். இங்க புளியம்பட்டி நகராட்சியில் கழிவுகள் அனைத்தையும் அங்கங்கே கொட்டி சுகாதாரம் இல்லாத ஒரு சூழல், நோய்கள் பரவுது. அது மட்டும் இல்லாம இங்கு இருக்கின்ற நீர்நிலைகளில சாயப்பட்ட கழிவுகளை கலப்பதனால இந்த தொகுதி முழுக்க இன்றைக்கு வியாதிகள் அதிகம் பரவி கேன்சர் வருகின்ற நிலைமை நம்ம ஊர் முழுக்க இருக்கு. இதை ஆட்சியாளர்கள் தான் இந்த நோய் தொற்றில் இருந்து நம்ம மக்களை காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இங்க கழிவு நீர் அதிகமாக இருக்கிறதுனால இங்க அம்மன் நகரில் இருக்கின்ற நீர்நிலையில் விடப்பட்டது. அது கழிவெல்லாம் கொண்டு போய் நீர்நிலையில விடுறாரு. அப்ப மக்கள் அதை எப்படி குடிக்க முடியும்? எப்படி விவசாயத்தில் அதை பயன்படுத்த முடியும்? அந்த தண்ணீரை பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு வியாதிகள் அதிகமாக பரவுது. இதுவரைக்கும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்க புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியில் சுற்றி இருக்கின்ற கிராமங்கள்ல சரியான சாலை வசதியே இல்லை. குண்டும் குழியுமாக போக்குவரத்து ஒரு சாலைகளாக இருக்கு. புளியம்பட்டி அருகில் இருக்கின்ற இங்க பவானி சாகர் அணைக்கு ஊட்டி மலையிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நீர்வரத்து வருகிற வழியில கம்பெனிகள் மற்றும் நிறுவனங்கள் சாய கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நீர்நிலைகளிலே அதை கலந்து விடுறாங்க. இதனால மக்கள் மிகவும் பாதித்து நிறைய பேருக்கு கேன்சர் வருவதில் இதனாலதான் அப்படிங்கிறது ஆய்வுகள் கண்டுபிடித்திருக்காங்க. எனவே இது எல்லாமே நாம சரி செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நல்லவரை விட்டுட்டீங்க. மீண்டும் நான் சொல்றேன், அவரை வாய்ப்பு நீங்க தழுவ விட்டுட்டீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வருத்தப்படுறீங்க. ஒரு நல்லவரை விட்டுட்டோம். ஒரு நல்ல முதல்வரா தலைவர் வந்திருந்தா நம்ம கஷ்டம் சரி தீர்த்திருப்பாரு. இன்னைக்கு மக்கள் உணர்றாங்க. இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எதுவுமே இல்லை. தலைவர் எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை வென்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன நமது தலைவருடைய வார்த்தைகளை நாம் அனைவரும் சேர்ந்து உண்மையாக்குவோம், அதை உறுதியாக நிறைவேற்றுவோம் என்பதை எல்லாரும் ஏற்றி வைத்தாங்க சொன்னாங்க. ஆமா, ஏன் இதை கேட்கிறேன்னா, இப்படியேதான் நம்ம மக்களை ஏமாற்றி இப்படியே தேர்தல் வந்தா ஓட்டுக்காரு, ஒரு தலைவர் வந்தா 200 லாரிகளை கொடுத்து போக வேண்டியது, 100 சோறு வீடு இதை கொடுத்தே நம்ம மக்களை காலி பண்ணாங்க. எங்க பார்த்தாலும் காப்பாங்க, எங்க பார்த்தாலும் போத. ஏன்னா மக்களே யோசிக்கவே கூடாது, தெரியவே கேட்கக்கூடாது, முடிவு பண்ண. நீங்க தெளிவா நான் கேட்கிறத என் மக்களை மட்டும்தான். வருகின்ற 2026 தேர்தலில் ஒரு நல்ல கட்சிக்கு நல்ல வேட்பாளருக்கு வாய்ப்பு தந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. மக்களே, மீண்டும் அதை தவற விசாரிங்கன்னா உங்களுக்காக நான் கேட்கிறேன். நம்ம இப்ப ஓட்டு வாங்கி அப்படியே நம்ம உட்கார்ந்து மக்கள் நல்லா இருக்கணும், எப்படி கேப்டன் விரும்பினாரோ, நம்ம நாடு எப்படி நல்லா இருக்கணும் தலைவர் விரும்பினாரோ அதுபடி நடக்கணும்ன்றதான் எங்களுடைய ஆசை. ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று பெண்கள் கஷ்டத்தை உணர்ந்த ஒரே தலைவர். எவ்வளோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்குதான் கேப்டன் என்ன சொன்னார், படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம், ஒவ்வொருவருக்கும் இருக்க இருப்பிடம் குடிக்க குடிநீர்
எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு வேலை தருவோம் என்று சொன்னார். மருத்துவத்தையும் கல்வியையும் எல்லா மக்களுக்கும் இலவசமாக நாம தருவோம் சொன்னார். யாராவது தராங்க? இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏதாவது அங்க மருந்து மாத்திரை இருக்குதா, டாக்டர் இருக்காங்க, இருக்கிறாங்க, என்ன ஸ்கேன் சென்டர் இருக்கா, எம்ஆர்ஐ இருக்கா, எது கேட்டாலும் இல்லை. நீங்க வந்து டவுனுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விடுறதுக்கு நீங்க எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறீங்க? அதான் தலைவர் ரமணா படத்துல தோல் விரிச்சு காட்டியிருந்தார். மக்களை எப்படியெல்லாம் இந்த மருத்துவமனைகள் சுரண்டி பிழைக்கிறார்கள் என்பதை தலைவர் ரமணா படத்திலே சொல்லிட்டு போயிருந்தார். ஆனா மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 கொண்டு வந்திருப்பார்.